தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷமா நம்ம கேள்வி கேட்கணும். ஆனா உமக்கு பயந்து இருக்கிறனா, இல்ல எனக்கு இஷ்டமான காரியத்தை செய்யறனா? நம்ம எப்படின்னா அப்பாவுக்கு பயப்படுவோம், அம்மாக்கு பயப்படுவோம், நம்ம பெற்ற பிள்ளைகளுக்கு கூட பயப்படுவோம், மாமனாருக்கு பயப்படுவோம், மாமியாருக்கு பயப்படுவோம், கணவனுக்கு பயப்படுவோம், மனைவிக்கு பயப்படுவோம், வேற எல்லாருக்கும் பயப்படுவோம், தேவனுக்கு பயப்பட மாட்டோம். ஏன்னா நம்ம ஒரு கேள்வி கேட்போம், ரெடியா இருக்கும் நம்ம கிட்ட விடை. ஏன் நான் அவரோட பிள்ளை இல்லையா? நான் அவர்கிட்ட கேள்வி கேட்க கூடாதா? அவருக்கு பயப்படுற பயம் இருந்தாதான் நமக்கு தெரிய வரும், விடையாக அவர் இருக்கும் போது கேள்விகள் நம்ம கேட்க கூடாதுன்னு. ஏன்னா அவருக்கு தெரியாதா உங்களை இந்நாள் வரைக்கும் நடத்தி கொண்டு வந்தார், எப்படி உங்களோட வாழ்க்கையை மாற்றணும்னு தேவனுக்கு தெரியும். அவருக்கு பயந்து வாழுங்க. எல்லா காரியத்துக்கும் நீங்க பயந்து தேவன் மேல பயம் இல்லை அப்படின்னா நீங்க வாழுற வாழ்க்கைக்கு எந்த ஒரு அர்த்தமும் இருக்காது. அப்ப இந்த சங்கீத பகுதி அப்படின்றது மிகவும் முக்கியமானது. வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான், அவ்வாறு தேவன் உங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இதுல தண்ணீர் இருக்கும், வேர் இருக்கும், இலை பச்சைன்னு இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இலை பச்சையா இருந்தா செழிப்பா இருக்குன்னு அர்த்தம். அப்போது உங்களுடைய இலை பச்சையா இருக்கணுமா இல்ல மஞ்சள் நிறத்துல இருக்கணுமா? பச்சையா இருந்தாதான் இச்சை உங்களை அணுகாது, வேற எந்த காரியங்களும் உங்களை அணுகாது. அப்போ அவருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். அவருக்கு பயப்படுற பயம் இருந்தா தேவனுடைய செய்தியை மட்டும் தான் கேட்கணும்னு தோணும். உங்களுக்கு அது தேள் குத்துவதை போல காயங்களாக இருக்கலாம், ஆனால் அது நித்தியம் மருந்துன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியல. அதுக்கப்புறமா தான் புரியும். ஆரம்பத்துல ஐயா சொன்னதெல்லாம் தேள் குத்துவதை போல இருந்தது, இப்பதான் புரியுது அது மருந்து என்று. சில டாக்டர் கொடுக்கும் போது ஹெவி டோஸ் கொடுப்பாங்க, உடனே குணமாயிடும். ஆனா வருங்காலத்துல ரொம்ப ஆபத்து. சில மருத்துவர் என்ன பண்ணுவாங்க, ஸ்லோவா குணமாகிற மாதிரி டேப்லெட் எழுதி கொடுப்பாங்க, மருந்துகள் எழுதி கொடுப்பாங்க. அதுதான் சிறந்தது, நம்மளுடைய உடம்புக்கும் அதான் நல்லது. அது போலதான் தேவனுடைய வார்த்தை. இப்போ உங்களுக்கு காயப்படுத்துற மாதிரி தான் இருக்கும், ஆனா அதுல நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்புறமா தான் புரியும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 128ல நீங்க வீட்டுக்கு சென்று இதை அப்படியே தியானித்து பாருங்க. ஒண்ணுமே ஒரு விதமாக தேவன் உங்களோடு பேசுவார். அப்ப அவருக்கு பயப்படுற பயம்தான் எல்லாத்தை விட முக்கியமானது. அப்படி இருந்தா அவருடைய வழிகள்ல நடப்பீங்க, நம்பிக்கையா இருப்பீங்க, பாக்கியவானா இருப்பீங்க, உங்களுடைய கனி நிரந்தரமானதா இருக்கும்.